மகிமையின் மணவாளனும் மகிமையின் கர்த்தரும் மகிமையின் ராஜனும் மகிமையின் மேகங்களில் வரப்போகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிமையின் ரதங்களில் மேக ரதங்களில் ஏற காத்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அல்லேலூயா. நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. We are not an ordinary people. We are extraordinary people. நாம் சாதாரண ஜனங்கள் அல்ல. நம்முடைய சிந்தையில் நம்ம பெரிய ஆட்களாக மாற படிக்கணும். அதற்கு வேத வசனங்கள் தான் உங்களுடைய சிந்தையை மைண்ட் செட்டை மாற்றும். நான் பாவம், நான் ஒரு பெண்ணு, நான் படிக்காதவன், நான் அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கேன், நான் இந்த இதில் இருக்கிறேன், என் ஜாதி இது, என் கோத்திரம் அது, அதையே விட்டுரு. நீ தேவனுடைய மகிமையின் கோத்திரத்திலே பிறந்திருக்கிற தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. உன்னுடைய கோத்திரம் மகிமையின் கோத்திரம். உன்னுடைய ஜாதி பரிசுத்த ஜாதி. உன்னுடைய சமுதாயம் பரலோக தேவனின் சமுதாயம். அல்லேலூயா. சோத்ரம். இந்த நாளிலே திரும்ப நாம் அந்த 31 இரவிலே சொன்ன செய்தியினுடைய சாராம்சம், தேவன் எவைகளை கொண்டு அதிசயங்களை செய்கிறார்? அற்பமானவைகளை கொண்டு அதிசயங்களை செய்கிறார். அல்லேலூயா. ஆமென். அத புச்சிக்கப்பட்டதினை, துச்சீகரிக்கப்பட்டதினை கொண்டு நம்முடைய மகத்துவம் உள்ள தெய்வம் அதிசயங்களை ചെയ്യുന്ന കർത്താവാണ്. പ്രൈസ് ദി ലോർഡ്. அது புச்சிக்கப்பட்டதாயிருக்க, ஒரு டிஸ்பைஸ்டு, ஒரு அபமனேஷன், எல்லாராலும் வெறுக்கப்பட்ட ஒரு சகோதரனாய் சகோதரியாய் நீ இருக்கலாம். ஆனால் உன்னை கொண்டும் தேவன் அதிசயங்களை செய்கிறவராயிருக்கிறார். அதில் ஒரு பகுதியை நம்ம பார்த்தோம். அடிப்படை வசனமாக கொலேசியர் 1:28 நம்ம வாசித்தோம். அதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு தேசத்திலே எலிசா இருந்தார் என்றும், அந்த தேசம் நல்லதாக இருந்தது, வெல் லொக்கேட்டட் நேஷன், கண்ட்ரி அது. ஆனால் அந்த தேசத்தினுடைய மண்ணு சபிக்கப்பட்டதாகவும் தண்ணீர் சாபமானதாகவும் இருந்ததாக நம்ம பார்த்தோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், அங்கே 19ஆம் வசனம். அதனுடைய தலைப்பு இன்னைக்கு புதி தோண்டியாயிருங்கள், அதிசயங்கள் தொடர்ந்து நடக்கும். பின்பு அந்த பட்டணத்திலே மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ் நிலம் என்றார்கள். அப்பொழுது எலிசா ஒரு புது தோண்டியை எடுத்து அதில் உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். படிக்கலாம், மலையாளத்தில் வாய்ക്കാം. 19-20. അനന്തരം ആ പട്ടണക്കാർ എലിശയോട്, ഈ പട്ടണത്തിന്റെ ഇരിപ്പ് മനോഹരമാണെന്ന്. പട്ടണത്തിന്റെ ഇരിപ്പ് മനോഹരം തന്നെയാണ്, ഒരു കുഴപ്പമില്ല. ലൊക്കേറ്റഡ് വെരി ബ്യൂട്ടിഫുള്ളി. യജമാനൻ കാണുന്നുവല്ലോ. എന്നാൽ വെള്ളം ചീത്തയും. വെള്ളം എങ്ങനെയായിരിക്കുന്നു? ചീത്ത വെള്ളം. ദേശം ഗർഭനാശവും. ദേശം ഗർഭനാശവും ആകുന്ന അൺഫ്രൂട്ട്ഫുൾ லேண்டு. அதில் என்ன போட்டாலும் உருப்படாது, கனி கொடுக்காது, செடி வளராது, பலன் கிடைக்காது. தண்ணியும் பாய்சனஸ் வாட்டர், ரொம்ப கெட்டுப்போன தண்ணீர், விஷத்தன்மை உள்ள தண்ணீர். இந்த அதிசயத்தை மாற்றி இந்நாள் வரையும் அந்த தேசத்தை ஒரு ஃப்ரூட்ஃபுல் லேண்டாக, கனி கொடுக்கக்கூடிய தேசமாக, நல்ல தண்ணீர், நல்ல வெள்ளமாக, ஆரோக்கியமுள்ள வெள்ளமாக அந்த நாளிலே எலிசா மாத்தினதற்கு பயன்படுத்தின 2 சாதனை என்னதுங்க? எண்ணத்தில் உப்பு போட்டு கொண்டு வர சொன்னாரு. ஒரு புது தோண்டியில் என்ன போட்டு கொண்டு வர சொன்னாரு? உப்பு போட்டு. அதை 2:20 மலையாளத்தில் ஒன்று வாய்ச்சால், അതിന് അവൻ ഒരു പുതിയ തളിക കൊണ്ടുവന്ന് അതിൽ ഉപ്പിടുവിൻ എന്ന് പറഞ്ഞു. അത് അവന്റെ അടുക്കൽ കൊണ്ടുവന്നു. മതി, ബാക്കി കാര്യങ്ങൾ അവൻ നോക്കിയോളാം. നല്ല കവനിങ്ങ. புதிய தளிக, சூத்திரம், புது தோண்டி தமிழ்ல, நியூ பவுல் இங்கிலீஷ்ல. ஸ்தோத்திரம். அவர் சொன்னார், அந்த நாட்களில் இந்த தோண்டின்னு சொன்னாலே ஒரு சிறிய மண்குடம்,
தோண்டின்னா என்னதுங்க? சிறிய மண்பானை, ஒரு சிறிய மண்பானை. இது எதுக்கு பயன்படுத்தோன்னா மேக்சிமம் கறியெல்லாம் வைப்பாங்க. பட் அந்த நாட்களில் இந்த தோண்டி எதற்கு பயன்படும்னா, விலையேறப்பெற்ற பொன்னையும் பொருட்களையும் போட்டு முற்காலத்தில் உள்ளவங்க பெரியவங்க பூமியில் புதைச்சி வைப்பாங்க. பெரிய நல்ல இந்த பட்டா பேப்பர்ஸு எதெல்லாம் ரொம்ப நாள் கெட்டு போகக்கூடாதோ அல்லது காணாமல் போய்விடக்கூடாதோ அப்படிப்பட்ட பொருட்களை போட்டு முற்பிதாக்கள் இந்த தோண்டிகளில் அந்த தளிகன்னு வரைன சாதனம் மண் குடத்தில் போட்டு நல்லா அதுக்கு மேலே ஒரு மூடி, மண் மூடியை வச்சு அதை நல்ல துணியை வச்சு கெட்டி வச்சுட்டாங்கன்னா 1000 வருஷம் இருந்தாலும் அந்த பாத்திரத்துக்குள்ளே இருக்கிற சாதனம் கெட்டு போகாது. அதான் ஒரு தோண்டின்னு சொல்கிறது. ஒரு சிறிய மண் குடம் போல் அது இருக்கும். ஆமாம், அப்படி உருண்டையாக இருந்து மேலே வாய் சிறிய வாயாக இருக்கும். பிரைஸ் அல்லாட். சரி, அதை விட்டுருப்போம். நான் சொல்கிறது, இந்த ரெண்டையும் எலிசாவினிடத்தில் கொண்டு வந்த போது அந்த புதிய தோண்டி, அந்த புதுங்கிற வார்த்தைக்கு தான் இன்னைக்கு ஒரு வியாக்கியானம் நம்ம பார்க்க போகிறோம். புதிய தோண்டியை கொண்டு அதில் உப்பை போட்ட போது அந்த உப்பை எடுத்து அங்கே இருக்கிற ஒரு கிணற்றில் நீரூற்றில் போடுறாரு. போட்டுட்டு சொல்கிறாரு, இனி இந்த சாபம் இராது. அல்லேலூயா. அது போலவே அந்த நாள் முதல் அதில் என்ன இல்லை? சாபம் இல்லை. பிரியமானவர்களே, அதற்கு பயன்படுத்தப்பட்ட உப்பை குறித்த ஒரு 3 காரியங்கள் சொன்ன நிறைய இருந்தாலும் அதில் உப்பினுடைய மெயின் ரீசன் என்ன, மெயின் காரியம் என்னன்னு நான் சொன்னதுன்னா, ஸ்தோத்திரம், முதலாவது அது வெள்ளையாயிருக்கும். அது ஒரு பரிசுத்தத்தை குறிக்கும் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அதை விட முக்கியமானது, உப்பு மற்றவர்களுக்கு ருசி கொடுக்கணும்னா அது உப்பாக இருக்கக்கூடாது. எதிலே நம்மை போடுகிறோமோ அதோடு கரைந்து சேர்ந்து விட வேண்டும். அல்லேலூயா. நம்ம ருசி கொடுக்கணும்னா நாம் கிறிஸ்துவில் கரைந்து விட வேண்டும். கிறிஸ்துவினோடு கூட அலிஞ்சு சேரணும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். இதோ நான் ஜீவிக்கிறேன், ஆனால் நான் அல்ல. நான் வாழ்கிறேன், ഞാൻ ജീവിക്കുന്നു എന്നാൽ ഞാനല്ല, എൻ്റെ ക്രിസ്തുവാണ്. ഞാൻ മരിച്ചുപോയി, ക്രിസ്തുവിൽ ഞാൻ മരിച്ചു, എന്നിൽ ജീവിക്കുന്നത് கிறிஸ்துவாണ്. நான் சொல்கிறேன், நல்லா புரியுதா உங்களுக்கு? அது எதை குறிக்குன்னு சொன்னேன்? ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்து உங்களில் பெருகணும். கிறிஸ்து உங்களில் என்ன செய்யணும்? உங்கள் வார்த்தையில், உங்கள் வேதவாதிப்பில், உங்கள் ஜெபத்தில், உங்கள் ஆராதனையில், உங்கள் பரிசுத்த ஜீவியத்தில் நாளுக்கு நாள் யாரை வெளிப்படுத்த ஆரம்பிக்கணும்? சொல்லுங்க, கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். நேற்றை விட இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதம் இருக்கணும்னா, நேற்றை விட தல ദിവസത്തെ விட ഈ ദിവസം നിങ്ങൾ അനുഗ്രഹമായി ഇരിക്കണമെന്ന് പറഞ്ഞാൽ നിങ്ങൾ ആത്മീയ ജീവിതവും അങ്ങനെയായി ഇരിക്കണം. கொஞ்சம் வளரணும், இச்சிறு வளர்ந்திருக்கணும். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டாதான் தேவனுக்கு மகிமை. நீ மகிமையின் மேல மகிமை அடைந்தாதான் மேக ரதங்களில் ஏறி வர முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவோடு கூட நாம் சேர்ந்து விடும் பொழுது கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறார். நம்ம அமைதியா இருந்துட வேண்டியதான். இனிமே அவர் நமக்காக பேசுவார், நடத்துவார், யுத்தம் செய்வார், எல்லா காரியத்தையும் அவர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தாவே, நீர் என்னில் வெளிப்படுவீராக, நீர் என்னிலே வெளிப்படுவீர், நான் உமக்குள் மறைந்து கொள்ளணும், என்னிலே நீர் பெருகணும். சரி, இதை சொன்னேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அந்த அற்புதங்களை, அதிசயத்தை செய்வதற்கு எலிசா பயன்படுத்தின அந்த உப்பை போடுவதற்கு பயன்படுத்தின அந்த பாத்திரம் புதிய தோண்டியாய், புதிய தளிகையாய் இருந்தது, புதியதாயிருந்தோம். ஸ்தோத்திரம். பயன்படுத்தப்பட்டது தேவனால். அதாவது அது ஏற்கனவே பழசாய் போனதை அவர் கேட்கவில்லை. யாராலும் ஒரு நாளும் பயன்படுத்தப்படாத ஒரு புதிய பாத்திரம் கர்த்தருக்கு தேவை. அல்லேலூயா. நீ இந்த உலகத்தால், நான் இன்னொரு விதத்தில் சொல்ல போனா, நீங்க ஏற்கனவே யூஸ்டு வெசலா இருக்கக்கூடாது. சாத்தானால், இந்த உலகத்தால் நீ செகண்ட் ஹேண்ட் வெசலாக கர்த்தருடைய சமூகத்தில் புது தோண்டிய 2வது பாத்திரமா வரக்கூடாது. நீ முழுவதும் கர்த்தருடைய கையிலே ஒரு புது தோண்டியாய் வர வேண்டும்.
அல்லேலூயா. இந்த உலகத்தால் கரைபடாத இந்த உலகத்தின் பாவத்தால் கரைபடாத மனிதனாய் மனுஷியாய் நீ கர்த்தருடைய கரத்தில் வர வேண்டும். செகண்ட் பிளேஸ் அல்ல, கர்த்தருக்கு முதலிடம் உன் வாழ்க்கையிலே நீ கர்த்தருக்கு கொடுக்கணும். எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நீ செகண்ட் ஹேண்டாக ஆண்டவர்கிட்ட வந்து நிற்கக்கூடாது. அது பைபிள் வாசிக்கிறதுல இருந்தாலும் சரி, ஜெபிக்கிறதுல இருந்தாலும் சரி, கொடுக்கறதுல இருந்தாலும் சரி, ஆராதிப்பதில் இருந்தாலும் சரி, எல்லா நேரமும் போயிட்டு அப்புறம் வரும் ஆராதனைக்கு இல்லை. முதலாவது நான் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. அதற்கு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். தேவ சமூகத்திலே இரண்டாவதாக, செகண்ட் ஹேண்டாக, யூஸ்டாக, இந்த உலகத்தால் கரைப்பட்ட பாத்திரமாய் நீ வருவாயானால் தேவனால் அதிகம் எடுத்து பயன்படுத்த முடியாது. கர்த்தர் இந்த உலகத்திலே பயன்படுத்தின 3 புதிய பாத்திரங்களை உங்கள் முன்பு வைக்க விரும்புகிறேன். முதலாவது, அது பழைய பாத்திரங்களை கர்த்தர் பயன்படுத்துவதில்லை. முதலாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அத்தியாயம் 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு உலகத்தில் முதலாவது பூமியில் பிறப்பதற்கு கர்த்தர் பயன்படுத்தின ஒரு கற்ப பாத்திரம் உண்டு. அது எப்படிப்பட்ட பாத்திரம்? பழைய பாத்திரம் அல்ல, மற்ற மனுஷனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம் அல்ல, யூஸ்டு வெசல் அல்ல. அது பரிசுத்தமான ஒரு கன்னிகையின் கற்ப பாத்திரமாயிருந்தது. 1ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம், மத்தேயு 1:23, அவன் இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவார்கள் என்று சொன்னான். அது வரைக்கும் மாத்திரம் மலையாளத்தில் வாய்க்காம். கன்னிகை கர்ப்பிணியாய், ஆறான கர்ப்பிணி ஆகுனது கன்னிகை, புருஷனால் தொடப்படாதவள். அந்த பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரம்? புதிய பாத்திரம். அந்த பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரங்க? ஹலோ, நல்ல கவனிங்க. கிறிஸ்து நம்மில் வெளிப்படுவதற்கு இந்த உலகத்தில் கரைப்பட்டவர்களாய் இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் மாறிவிட்டால், ஒருவன் கிறிஸ்துவில் இருந்தால் அவன் எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்கிறான்னா புது சிருஷ்டியாய் இருக்கிறான். ஒருவன் கிறிஸ்துவில் ஆயால், நல்லா கவனிக்கணும், நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட அனுபவம் இல்லை, கிறிஸ்து உனக்குள்ள வருவதுதான் ரட்சிப்பின் அனுபவம். நீ கிறிஸ்துவுக்குள்ள போவது மறுரூபப்பட்ட அனுபவம். நான் ஏற்கனவே தெளிவாக சொன்னேன். இயேசுவை முதலாவது ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் போது, இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள்னா என்ன நடக்கும்? கிறிஸ்து உனக்குள் வருகிறார். ஜீசஸ் கம்ஸ் வித் இன் யுவர் ஹார்ட். அப்ப நீ பெரிய ஆளா இருக்கிறீங்க, இயேசு உங்க இருதயத்தில் சின்ன இருதயத்தில் இருக்கிறார். ஆனா அது 2 Corinthiயர் 5:17 வரும் பொழுது, நீ கிறிஸ்துவில் ஆயால், நீங்க யாருக்குள்ள போயிடணும்? அப்ப கிறிஸ்து உங்கள பெருசா இருக்கணும். அப்பதான் நீ புது சிருஷ்டியா மாற முடியும். இஃப் எனிஒன் இன் கிரைஸ்ட் he will become a new creation. ஒருத்தன் கிறிஸ்துவில் ஆயால், அப்போ ரட்சிப்பின் ஆரம்பம் இயேசு எனக்குள்ள வந்தார். இயேசு கிறிஸ்துவ, நான் இயேசுவே என் உள்ளத்தில் வாரோம் அப்படின்னு நம்ம கூப்பிட்ட ஒரு நாள், என்னுடைய இருதயத்தை சுத்திகரியும், என்னுடைய இருதயத்தை நான் உமக்கு கொடுக்கிறேன், அன்னைக்கு தான் ரட்சிக்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற மறுபிறப்பின் அனுபவம். ஆனால் வருஷங்கள் கடந்து வர 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 மத்தேயுல 28 அதிகாரத்தில் ரட்சிக்கப்படுறோம்னா, அப்போஸ்தலர் நடபடிகளும் கடிந்து கொரிந்தியர் 1 கழிஞ்சு 2 போகும்போது, இப்ப கிறிஸ்து உன்னில் பெரியவராகி விட்டார், பெருகி விட்டார். நீங்க யாருக்குள்ள போயிட்டீங்க சொல்லுங்க? இப்போ உங்களை பார்க்குறவங்க யாரை பார்ப்பாங்க? உங்களை பார்க்குறவங்க யாரை பார்ப்பாங்க? முதல்ல யாரை பார்த்தாங்க? உங்களுக்குள்ள இயேசுவை பார்த்தாங்க. ஆனால் இப்போ உங்களையே இயேசுவா பார்ப்பாங்க. அதனால தான் நீ ரட்சிக்கப்படும் போது இயேசு உங்களுக்குள் வருகிறார். ஆனால் மரிக்கும் போது நீ யாரா மரிக்கணுமா? கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான். மரிக்கும் போது நம்ம கர்த்தருக்குள்ள போயிருக்கணும். ரட்சிக்கப்படும் போது கர்த்தர் நமக்குள்ள வந்தார். பெருகி 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 வரும்பொழுது முழுவதும் மறுரூபப்பட்ட அனுபவம். நான் சொல்றது கொஞ்சமா புரியுதா உங்களுக்கு? மனசிலாகணுண்டோ மக்களே?
பிரைஸ் த லார்ட். அப்போ நாளுக்கு நாள் நீ வேத வாசிப்பில் பெருகணும், ஜெபத்தில் பெருகணும். அப்போ கர்த்தர் அதிசயங்களை செய்யணும்னா அந்த பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்கணும்? புதிய பாத்திரமா இருக்கணும். சாத்தான் உன்னை யூஸ் பண்ணிடக்கூடாது. சாத்தான் உன்னை யூஸ் பண்ணிடக்கூடாது. தம்பிமார் நல்லா கவனிச்சுக்கோ. சாத்தானுக்கு நீ உன்னை கொடுத்துடக்கூடாது. சகோதரன்மார் கவனிச்சுக்கணும். உங்கள் பாத்திரங்களின் மூலமாய் தேவன் அதிசயங்களை செய்யணும்னா நீ புது தோண்டியாயிருக்கணும். உன் மூலமாய் கர்த்தர் அதிசயங்களை செய்ய நீ புதிய தளிகையாயிருக்கணும். பிரைஸ்ல கரைபடாதவர்களாய் காணப்படணும். பிரைஸ் த லார்ட். அதுபோல என் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் பவனி போன ஊர்வலம் போனார். ப்ரொசஷன் போகும்போதற்கு அவர் எதை பயன்படுத்தினாராம்? மார்க் எழுதின சுவிசேஷம், மர்கோஸ் என்ற புஸ்தகம் 11:2. எல்லாரும் அங்கே அழகாக எழுதியிருக்கும். மர்கோஸ் 11:2. மார்க் 11 என்ன எழுதியிருக்கு? உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டியை காண்பீர்கள். செகண்ட் ஹேண்ட் ஹி டஸ் நாட் வாண்ட். கர்த்தாவின் ஒருத்தன் யூஸ் செய்த பாத்திரம் அவசியம் இல்லை. மலையாளத்தில் வாய்ச்சாலோ, നിങ്ങൾക്ക് எதிரே உள்ள கிராமத்தில் செல்லுவேன், அதில் கடந்தால் உடனே ஆரும் ஒரிக்கலும் கயறிட்டில்லாத ஒரு கழுதை குட்டி, அதை கொண்டு வா, நான் அதில் ஏறி போவேன். ஹலோ, நல்லா புரியுதா? அப்போ இந்த உலகம் நம்ம மேல சவாரி பண்றதுக்கு விட்டுறக்கூடாது. பாவம், பிசாசு, உபச்சாரம், வேசித்தன ஆவி நம்ம மேல ஏறுறதுக்கு விட்டுறக்கூடாது. பிரைஸ் த லார்ட். மதுபானம், பொல்லாத சுபாவங்கள் நம்மில் ஏறிவிடக்கூடாது. நாம் நம்மை அந்த கழுத குட்டி எப்படிப்பட்ட கழுத குட்டியா? சிலர் இதை பாவத்தில் கட்டப்பட்ட கழுத குட்டிம்பாங்க. இது தவறான வியாக்கியானம். பாவத்தில் கட்டப்பட்ட கழுத குட்டி அல்ல. உலகத்தில் ஒருத்தனை ஏறிடக்கூடாதுன்னு கிறிஸ்துவுக்காக அது கட்டப்பட்ட கழுத குட்டியாக இருந்தது. கரங்களை தட்டி கர்த்தரை சோத்தரிப்போம். அதை அவுத்து விட்டுருந்தா, இன்னைக்கு சிலர் அவுத்து விட்ட கழுத மாதிரி நாய் மாதிரி சுத்துறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அது அவிழ்த்து விடப்பட்டிருந்த, லூஸ் பண்ணி விடப்பட்டிருந்ததா இருந்தா உலகத்தில் அது கண்டிப்பா என்ன பட்டிருக்கும்? அசுத்தப்பட்டிருக்கும். உலகத்தில் அவிழ்த்து விடப்பட்டதில்ல. கிறிஸ்து எப்பொழுது வருவார் என்று சொல்லி பவுல் சொன்னது போல, ஆமென், கிறிஸ்துவுக்காக நான் என்ன செய்கிறேன்? என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்லி அந்த கழுதை குட்டி, அது பெண் கழுதை குட்டி, அது அவிழ்த்து விட்ட பெண் பிள்ளைகளாக இருந்தால் இந்த உலகத்தில் நாரி போயிருதுங்க. அப்பா அம்மா கண்ட்ரோல் பண்ணாத, தங்களையே கண்ட்ரோல் பண்ணாத இந்த பெண் கழுதைகள் அருவருப்பான காரியங்களை ரொம்ப இன்னைக்கு பூமியில நடப்பிக்கிறது பார்க்கிறேன். ஏன்னா அது அவிழ்த்து விடப்பட்டது, அழிச்சு விடப்பட்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் தன்னை கட்டி கொண்ட கழுதையின் மறி, அதனால் கழுத மறின்னா என்னது? பெண் கழுத குட்டி. சோத்ராம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து உன்னை எடுத்து பயன்படுத்தணும். உன்னை எருசலேம் தேவாலயத்திற்கு கொண்டு போகணும். பரம எருசலேமில் ஒரு தேவாலயம் உண்டு. அங்கே நீ கொண்டு போகப்பட வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்காக நீ கட்டப்பட்ட, இந்த உலகத்தில் அழிச்சு விடப்பட்ட கழுத குட்டியா இருக்கக்கூடாது. யார் வேணாலும் என்கிட்ட வரலாம், யார் வேணாலும் ஏறலாம், நான் என்ன பாவத்தை வேணாலும் செய்வேன், என் இஷ்டம் போல ஜீவிப்பேன் அப்படின்னு சொல்லுகிறவனா இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்காக உன் சரீரத்தை அடக்கி வாழுகிறவனாய், கீழ்ப்படுத்துகிறவனாய் இருப்பாயானால், இந்த உலகத்தால் கரைப்படாத மகனாய் மகளாய் இருந்தால் உன் வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் இயேசு வருவார். நீ கிறிஸ்துவுக்காக அடங்கின கழுதையா இருந்தனா படிப்பில் வருவார், ஸ்போர்ட்ஸில் வருவார், வேலையில் வருவார், வண்டி ஓட்டினால் வருவார், ஃபேக்ட்ரிலையும் வருவார், ஆஃபீஸ்லையும் வருவார், ஊழியத்திலையும் வருவார், எல்லா இடத்துலையும் வருவார். நம்ம இயேசுவுக்காக நம்முடைய சரீரத்தை அடக்கி கட்டப்பட்டவர்களாக இருக்கணும். இயேசு வரும் பொழுது ஆமென், அவர் நம்மை கடந்து கொண்டு போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால் செகண்ட் ஹேண்ட் வெசல் தேவன் அதிசயங்களை செய்ய முடியாது. இந்த உலகத்தின் பாவங்களுக்கு கொடுத்து விட்டு தேவன் என்னில் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் அது நடக்கிற காரியம் அல்ல. நான் கிறிஸ்துவுக்கு பரிசுத்தம். அல்லேலூயா.
மூணாவது தேவன் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, மரித்த போதும் அவருக்கு கொடுக்கப்பட்ட கல்லறை எப்படிப்பட்டதாக இருந்ததாம். லூக்கோசின் புஸ்தகம், லூக்கா புஸ்தகம் 23:53, லூக்கா 23:53 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். பிரைஸ் தி லார்ட். 23 ஆமென். இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தை இறக்கி மெல்லிய துணியில சுற்றி கன்மலையில் வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்படாதிருந்த ஒரு கல்லறையிலே அதை வைத்தான் அரிமாத்தியா ஊரானாகிய யோசேப்பு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. അത് ഇറക്കി ഒരു ശീലയിൽ പൊതിഞ്ഞു പാറയിൽ വെട്ടിയിരുന്നതും ആരെയും വച്ചിട്ടില്ലാത്തതുമായ കല്ലറയിൽ വെച്ചു. ஆஹா, என் ஆண்டவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அதை மத்தேயு 27:60 பார்த்தனா தெரியும். புதிய கல்லறைன்னே இருக்கும். என்ன இருக்கும்? புதிய, தான் கன்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே இயேசுவினுடைய சரீரத்தை வைத்தான். என்ன அற்புதமா! என் ஆண்டவர் பழைய கல்லறையில் தன் சரீரத்தை கூட வைப்பதற்கு அவர் அனுமதிக்கவில்லை. பிறப்பிலும் அந்த பாத்திரம் புதியதாக இருந்தது, செகண்ட் ஹேண்ட் அல்ல. கழுதையும் கர்த்தர் பயன்படுத்தினது புதியதாக இருந்தது, செகண்ட் ஹேண்ட் அல்ல, ரெண்டாவது கை அல்ல, உலகத்திற்கு பயன்படுத்தப்பட்டதல்ல. தன் சரீரம் 3 நாள் இந்த பூமியிலே அடக்கப்படுவதற்கும் கர்த்தர் தெரிந்து கொண்டது ஒரு புதிய கல்லறையே. எத்தனை பேருக்கு ரகசியம் புரியுது? எத்தனை பேர் ரகசியம் புரியுது? நான் இப்போ ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? நீ உன் தாயின் கற்பத்தில் இருந்து விழுந்தது முதல் கர்த்தருக்குள் நீ மரிக்கிற வரைக்கும் அல்லது எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் நீங்க கர்த்தருக்கு எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்கணும்? எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்கணும்? இதுதான் ரகசியம். வருகையில் போறதற்கு இதான் சுபாவம். இதான் மேக ரதங்களில் ஏறி போவதற்கு இதுதான் காரியம். இதை பற்றி நம்ம நிறைய காரியங்களை எக்ஸ்ட்ரா படிக்கலாம் இல்லையா? நான் ஒரு சில வசனங்களை மட்டும் சொல்கிறேன், இன்னும் வாசிக்க டைமில். 1 தெசலோனிக்கேயர் 4:7 சொல்லியிருக்கு, பரிசுத்தமாவதே தேவனுடைய சித்தம், நீங்கள் பரிசுத்தத்திற்கென்றே அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:7. அதுபோல் ரோமர் 12:2 பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுபோல 1 கொரிந்தியர் 3:17 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவ ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருக்கிறார், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இன்னும் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை, அப்படின்னு சொல்லி பரிசுத்தத்தை குறித்து நிறைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக நம்ம எப்படிப்பட்ட தோண்டியா அல்லது எப்படிப்பட்ட பாத்திரமா, எங்கனை உள்ள தளிகையாய் கர்த்தாவின் கைகளில் நம்மளை ஏൽപ്പിக்கணும்? எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்கணும்? ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தால் கரைபடாத பாத்திரம். யார் வேணாலும் எங்க வேணாலும் நான் போவேன், ஏன் இஷ்டம். இந்த கழுதை மட்டும் அவிழ்த்து விட்டு நான் ரொம்ப கொஞ்சம் அப்படி நான் சங்கல்பிச்சு நோக்கி, கழுத குட்டி நல்ல ஒரு வாலிப பெண்ணுக்கு ஈக்குவல். பெண் கழுத குட்டி அதை இஷ்டம் போல அதை அழிச்சு விட்டுருந்தா அந்த வீட்டுக்காரன், என்ன ஆயிருக்கும்? அது இந்த உலகத்தில் அது என்ன ஆயிருக்கும் இல்லை? கரைபட்டு நாரி அது எங்கெல்லாமோ போய் சோத்துறாம். ஏசு அதை பயன்படுத்தி இருக்க முடியாது. சிலர் சொல்லுவாங்க, எங்கே போனான்னு நம்ம பரிசுத்தமாக இருந்தா. நான் சொல்கிறேன்ல, நீ எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லான பைபிள் 1 சங்கீதம் 1 சொல்லுது, துன்மார்க்கருடைய பாவிகளுடைய வழியில நில்லாமல் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில். நானும் சீட்டு கழிக்கிறது இல்லைங்க, சீட்டு விளையாடுறது இல்லை. சீட்டு விளையாடுறவங்க கூட எனக்கு என்ன வேலை? நானும் மதுபானம் பண்றது இல்லை. மதுபானம் வாங்க போகிறவனும் கூட அந்த கடைக்கிட்ட எனக்கு என்ன வேலை? வேற ஒன்றும் இல்லை. அந்த அதுக்கு பேர் பீவரேஜ் ஆனே, அந்த கரெக்டாக சொல், பீவரேஜ். ஒரு 2 நாள் நான் சாயங்காலம் போய் அங்கே உட்காந்துக்கிட்டு 4 பேருக்கு சுவிசேஷமே சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு வைங்களேன். அம்பேத்தண்ணை 4 தடவை மேலே இங்கேயும் போகிறார். என்னை எங்கே பார்க்குறாரு? பீவரேஜ் வாசலில் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன்.
நாள் பார்ப்பாரு, ஒருத்தட்டையும் சொல்ல மாட்டார். 2வது நாள் வீட்டில் போய் ரதிட்டு மட்டும் சொல்லுவார், பாஸ்டரை நேற்றும் பார்த்தேன், இன்னைக்கு எங்கே நின்றுக்கிட்டு இருக்காரு தேவராஜ். 3வது நடை 4வது நடையும் பார்த்தாருன்னா 4 பேர்த்தையாக சொல்லிடுவார். நல்ல செய்தி சீக்கிரமாக பரவிடும். எனக்கு எதுக்கு அங்கே வேலை? அதான் பாவிகளுடைய வழி. நான் பரிசுத்தம். எங்கள் ஊரில் ஒரு பழமொழி போய் சொல்லுவாங்க, பனைமரத்துக்கு கீழே நின்று நாம் பாலையே குடித்தாலும் பார்க்குறவன் என்ன சொல்லுவான், பாசு என்ன குடிச்சிக்கிட்டு இருக்காரு. அதை மட்டும் கரெக்டாக சொல்கிறீங்க. உறங்குனது கூட எழும்பிருச்சு. பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் அப்போ நான் எங்கே நிற்கக்கூடாதுன்னு உங்களுக்கே தோணுதில்லை. பாஸ்டர் ஏன் அங்கே போனார், அவருக்கு தேவையில்லை. அதே தான் நீயும் கர்த்தருடைய பாத்திரம். தம்பிமா, நீங்கள் கர்த்தருடைய ஏசப்பா பாத்திரங்கள். ஏசப்பா உங்களை கொண்டு அதிசயங்களை செய்யணும், உங்களுக்கும் அதிசயங்களை செய்யணும். உங்களை கொண்டு தேசத்திற்கே அதிசயங்களை செய்வார், உங்களுக்கும் அதிசயங்களை செய்வார். நீ இருக்கிற இடம் ஆசீர்வாதம் இருக்கும், குடும்பம் அதிசயமாய் மாறும். அதிசயங்களை செய்கிற கர்த்தர். நம்ம பாட்டு பாடலாம்ல, அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அவர் நமக்குள்ள வசிக்கிறார். ஆனால் போக போக அவருக்குள்ள நம்ம போகணும். முழுவதும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இப்போ ஓகே, புது தோண்டியாக இருக்கணுங்கிறத நான் முதல்ல சொல்லிட்டேன். புது தழுகியாக இருக்கணும். அப்படின்னா அது யாராலையும் யூஸ் பண்ணப்படுற, சாத்தானால் அது யூஸ் பண்ணப்பட்டு விடக்கூடாது. சாத்தான் நம்மளை தொட்டு வேலை பார்த்து அது கரைப்படுத்தி விடக்கூடாதபடி நம்முடைய பாத்திரம், இந்த களிமண் பாத்திரம். இது என்ன பாத்திரம் சொல்லுங்க? இது எதில் உண்டாக்கப்பட்டது? இந்த சரீரம் களிமண்ணில் கர்த்தர் சிருஷ்டிச்சிருக்கிறார். இந்த களிமண்ணுக்குள்ள தேவன் விலையேற பெற்ற பொக்கிஷத்தை வச்சிருக்கிறார். ரட்சிப்பு என்கிற பொக்கிஷம் இதற்குள்ள உண்டு. அபிஷேகம் என்கிற பொக்கிஷம் இதற்குள்ள உண்டு. ஓ, பரிசுத்தம் என்கிற பொக்கிஷம் இதற்குள்ள உண்டு. விசுவாசம் என்கிற பொக்கிஷம். பொக்கிஷம் என்ன? ட்ரெஷரி, ட்ரெஷர்ஸ், நிதி, விலையேறப்பட்ட நிதிகள் அதற்குள்ள இந்த மண் பாத்திரங்களில் கர்த்தர் வச்சிருக்கிறாருங்க. இதை சத்துரு தொட விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம் பிரியமான பிள்ளைகளே, இனி ஒரு 3 ஸ்டெப்பு. ஒரு பாத்திரம் எப்படி உருவாக்கப்படுகிறது? ஒரு களிமண் பாத்திரம், ஒரு புதிய தளிகா எங்கனையான ஒரு கொசவன் அது உண்டாக்கி எடுக்கிறது. how it's being made by a potter. ஒரு குயவனால் ஒரு களிமண் பாத்திரம், அதாவது தேவன் விரும்புவதற்கேற்ற ஒரு களிமண் பாத்திரம் எப்படி உருவாக்கப்படுகிறது? முதல்ல நம்ம யாருங்கிறத நான் சொன்னேன். அதை வசனத்தின் அடிப்படையில் பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம், ஏசாயா பிரவாஞ்சகின்ற புஸ்தகம் 64ஆம் அத்தியாயம் 8ஆம் வசனம். 64ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா. நாங்கள் யார் சொல்லுங்க? களிமண். நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. എങ്കിലും യഹോവേ, നീ ഞങ്ങളുടെ പിതാവ്. അത് എല്ലാവരും പറയും. ഞങ്ങൾ കളിമണ്ണും നീ ഞങ്ങളെ മനയുന്നവനുമാകുന്നു. ഞങ്ങൾ എല്ലാവരും നിന്റെ കൈപ്പണിയത്രേ. പ്രൈസ് ദി ലോർഡ്. പ്രൈലിലെ சொல்லுங்க, நம்மலாம் யாரான்னு சொல்லுங்க? களிமண். நம்மளை நல்லா உருவாக்கி ஒரு பாத்திரமா வணையணும்னா நம்ம யார் கையில கொடுக்கணுமா? கர்த்தருடைய கையில கொடுக்கணும். அவர்தான் யாரா? பாட்டர். அவர் தான் பாட்டர். அவர் தான் கொயவன். மலையாளத்தில் ஆறாது கொஷவன் அல்லே, கொஷவன் இல்லை, சோத்ரா. அம்மேன். அதுபோல அதனால தான் அந்த பழையெல்லாம் ஒரு பாட்டு பாடுவாங்க இல்லையா? திருக்கரத்தால்
தாங்கி என்னை திருசித்தம்போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வணைந்திடுமே. குஷவன் கையில் களிமண்ணு ஞான் அனுதினம் நீ பணியணமே. ஹல்லேலூயா. அனுதினமும் நம்மளை அவர் வணையணும், பணியணும். கொசவன்ற கையில் களிமண். இதற்கு 3 ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு, எல்லா களிமண்ணும் பாத்திரம் செய்ய யூஸ் ஆகாது. நீங்கள் எத்தனை பேர் மண் பாத்திரம் செய்கிறவங்க இடத்துக்கு போயிருக்கீங்க, பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது. நான் போயிருக்கிறேன். ப்ரைஸ் எல்லாம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நான் பார்த்துருக்கிறேன். அந்த பாத்திரம், அந்த மண்ணே ஒரு நல்ல ஒரு பசையுள்ள மண்ணாக இருக்கும். கொஞ்சம் அப்படி கழித்து எடுத்தால் அப்படி கையில் ஒட்டும். ப்ரைஸ் எல்லாம் அதை கூட விட்டுறேன் நான். முதல்ல ஒரு பாத்திரம் மண் என்ன படுகிறதுனா, இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மண்ணுகளோடு இருந்து அந்த தோண்டி அந்த தளி அந்த பாத்திரம் உண்டாக்கப்பட வேண்டிய மண் பூமியிலிருந்து வெட்டி எடுக்கப்படுகிறது. இதுதாங்க வேறுபாடுள்ள ஜீவிதம்னு மலையாளத்தில் பறையும். ஃபஸ்ட்டு கிறிஸ்டியானிட்டியில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே செப்பரேட்டட் லைஃப் தான். வேறுபாடு வேணும். இந்த உலகத்தோடு கூட நம்ம சேர்ந்து வாழ முடியாது. வேலை செய்யலாம், எல்லாரோடையும் வேலை செய்யலாம், எல்லாரோடையும் பழகலாம், ஆனால் சேர்ந்து வாழ முடியாது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க கூட சேர்ந்து நம்ம ஜீவிக்க முடியாது. வேலைக்கு போகிறோம், வர்றோம், செய்கிறோம், நல்லது கெட்டதுக்கு போகிறோம், இருப்போம் எல்லாம். ஆனால் ஜீவிப்பது இயேசுவோடு மாத்திரமே. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் வசனம் உண்டு. பேதுருவே அதைத்தான் சொன்னார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சொன்னார், இந்த மாறுபாடான சந்ததிகளை விட்டு உங்களை விலக்கி ரட்சித்து கொள்ளுங்கள். இவ்வக்கரத நிறைஞ்ச தலைமுறையில் நின்று நீங்கள் எந்த செய்து கொள்ளுக, நீங்களை തന്നെ ரட்சிச்சு கொள்ளுக. நமக்கு விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் என்ன இல்லை, பங்கு இல்லை. ஒளிக்கும் இருளுக்கும் என்ன இல்லை, ஐக்கியம் இல்லை. தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகத்துக்கும் என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. இயேசு யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 7-8 வசனம் நினைக்கிறேன். நீங்கள் உலகத்தான் அல்ல, நீங்கள் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் ஆகினால உலகம் உங்களை பகைக்கும். பிரைஸ் தி லார்ட். உலகத்தில் தான் இருக்கோம், ஆனால் நம்ம யாராக இருக்க முடியாது, உலகத்தானா இருக்க முடியாது. உலகத்தில் நம்ம நிற்கலாம், இருக்கலாம், ஆனால் உலகம் நமக்குள்ளே வந்துடக்கூடாது. லோகத்தில் நீ இருக்காம் ஜீவிக்காம், பட் லோகம் நின்று அகத்து கடந்து வராம பாடில்ல. லோகத்தில் நீ நிற்கணும், நீங்கள் நிற்கிறீங்க, ஆனால் உலகம் எங்கே வந்துடக்கூடாது, இருதயத்தில் வந்துடக்கூடாது. நம்மளால் முடியுமா? முடியும். அல்லேலூயா. கரைபடாமல் வாழ முடியுமா? முடியும். ஒவ்வொன்றுக்கும் வசனம் இருக்குது, நீங்கள் வீட்டில் போய் படிச்சுக்கிங்க. அதிகாரத்தெல்லாம் மட்டும் சொல்லிட்டேன் நான். அப்போ முதலாவது அந்த பாத்திரத்திற்கு தேவையான மண் பூமியிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. என்ன செய்யப்படுகிறதுங்க? பிரித்தெடுக்கப்படுகிறது. செகண்ட் ஸ்டெப்பு, செகண்ட் சார்ட்டிங் மெத்தட். திரும்பவும் அது பிரித்தெடுக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டு திரும்ப அதை என்ன செய்வானா, அந்த மண்ணை நல்லா அடிப்பான். கொசவன் அடித்து வெயிலில் காய வைப்பாங்க. என்ன செய்வாங்க? காய வச்சுட்டு அப்புறம் அந்த மண்ணை என்ன செய்வான் தெரியுமா, அரிப்பார்கள். சார்ட்டிங். நம்ம பழைய காலத்திலலாம் மாவை திரிச்சிட்டு ஒரு சல்லடை மாதிரி ஒன்று போட்டு இப்படியே ஆட்டுவோம் தெரியுமா? இப்போ நம்ம அதெல்லாம் கிடையாது. வாங்குவோம், கலக்குவோம், குடிப்போம். ஆமாம், எல்லாம் ரெடிமேட்.
இல்லையா, சோத்துராம். அத மாதிரி அதுல இருந்து இன்னும் அதாவது சிறிய சிறிய பிசிறுகள், பில்லுகள், குப்பைகள், சவறுகள், மண்ணுகள், சிறிய மணல் கூட இருக்கக்கூடாது. மணல் இருந்தா கூட அந்த பாத்திரத்தில் இந்த மணல் ஒட்டிச்சுன்னு வைங்களேன், அது பாத்திரமா மாறி வெளியே வரும்போது அந்த மணல் அதுலேருந்து வெளியே விழுந்துட்டுனா ஓட்ட விழுந்துடும். அதனால தான் பார்த்து அந்த மண் பாத்திரத்தை வாங்குவாங்க. அதில் மணலோ கல்லோ இருந்தால் அந்த இடம் சீக்கிரம் போயிடும். அந்த கல் விழுந்துன்னா அந்த இடம் ஓட்ட விழுந்துடும். ஆகையினால இன்னும் அது பரிசுத்தப்படுத்தப்படுகிறது அரிப்பானால், அரிக்கிற சாதனத்தால். ஆகையினால தான் முதல்ல நீங்கள் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு சபைக்கு வந்தீங்க. சபையில் பாஸ்டர் என்ன செய்கிறாருன்னா, வேத வசனம் என்கிற அந்த அரிப்பான் கொண்டு ஒவ்வொரு ஆராதனையிலும் உங்களை அரிச்சு எடுக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அதுதான் சபை. உங்களில் என்ன இருந்துடக்கூடாது, ஒரு சின்ன கல்லோ மண்ணோ, மணல் தான், மண் இருக்கும், கல்லோ புல்லோ தூசியோ, ஒரு சிறிய கடுகளவு போல் உள்ள கல்லு கூட இல்லாத அளவு ஒவ்வொரு வசனம் என்கிற அரிப்பானை வச்சு உங்களை அரிக்கிறோம். உன் கண்ணு இப்படி இருக்கணும், உன் சிந்தை இப்படி இருக்கணும், உங்கள் நாவு இப்படி இருக்கணும், உங்கள் இருதயம் இப்படி இருக்கணும். எல்லாம் ஆண்டவர் பைபிளில் எழுதி வச்சிருக்கிறார். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஆமென். இது நீதிமொழி 4 அதிகாரத்தை வீட்டில் போய் படித்து பாருங்க. கடைசியில் உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் செவ்வையாய் பார்க்க கடவது, உன் கால்கள் நேராய் நடக்க கடவது. எல்லாத்துக்கும் இருக்கு. உன் வலதுகை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அது தரிச்சு என்ன செஞ்சிரு, வெட்டி எரிஞ்சிரு. ஒரு கையோட நீ பரலோகத்துக்கு போவது ரொம்ப நல்லது. 2 கையோட நரகத்துக்கு போறதை விட ஒரு கையோட பரலோகத்துக்கு போயிட்டேன்னா மேலே போகும்போது 2வது கையும் வந்துடும். ஏன்னா பரலோகத்தில் ஹேண்டிகேப்டே கிடையாது. ஊனமுற்றவர்கள் பரலோகத்தில் இல்லை. அல்லேலூயா. அங்க வைகல்யம் உள்ளவர்கள் பரலோகத்தில் இல்லை. அவர் பரலோகத்திலே தேவதூதன்மாரை போல இருப்பார்கள். கரங்களை தட்டி. ஊனமுற்றவர்கள் பரலோகத்தில் இல்லைங்க. தேவதூதர்களை போல மகிமையின் பாத்திரங்களாய் ஜொலிப்பார்கள். அல்லேலூயா. ஆகையினால 2வது உங்களை அரிக்கிற இடம் பொடியா ஆக்கி கொஞ்சம் கட்டிக்கிட்டு இருந்தா என்ன செய்யறோம், இடிக்கிறோம். தெரியுதா? அவன் இடிக்கிறவன் தான் பாஸ்டர். அவர் சபையில் வச்சு உங்களை என்ன செய்யணும், தடி வச்சு, உமது கோலும் உமது தடி, அது வசனம். சில நேரம் சின்ன வடி வச்சு அடிக்கணும், இல்லைன்னா தடி வச்சு அடிக்கணும். வடிக்கு கீழ்ப்படியல்னா தடி தான். அடித்து பொடியாக்கி அப்புறம் போட்டு அரிச்சு எடுத்து இப்போ அப்படி தூத்தி விட்டா அதில் ஒரு அசரும் கசடும் இருக்காது. பிரைஸ் தி லார்ட். இது செகண்ட் ப்ராசஸ், செகண்ட் சார்ட்டிங். இதுக்கு அப்புறம் 3வது அது என்ன செய்யறான் அப்படின்னா, 3வது அதை தண்ணி விட்டு என்ன செய்வான், குழப்பம் மிதிப்பான் போட்டு. கொசவன் அதை போட்டு என்ன செய்வாருங்க, நல்லா போட்டு மிதிப்பாங்க. நீங்கள் கொசவன் பாத்திரம் செய்கிற இடத்துக்கு போனீங்கன்னா தெரியும். மிதிச்சு 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 தண்ணி ஊற்றி 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 மிதிப்பான். அந்த காலெல்லாம் ஒட்டும். அப்படி ஒட்டி பசை மாதிரி ஒட்டுற அளவுக்கு மிதிப்பான். அதுபோல நீங்களும் கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து கொள்ளுகிற அளவுக்கு பரிசுத்தாவியானவரின் அபிஷேகத்திற்குள்ள உங்களை நடத்தி. அல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் எண்ணெய் இல்லை, தண்ணிக்கு சமம். அப்படிலாம் அக்கினி தான். பரிசுத்தாவியானவருக்கு எண்ணெய்க்கும் சம்மந்தம் கிடையாது. எண்ணெய் எப்பவுமே குளிர்ச்சியாக இருக்கும். பரிசுத்தாவியான இறங்கினால இங்கே குளிர்ச்சியாக இருக்காது. என்ன எப்படி இருக்கும், அக்னியாக இருக்கும். இல்லைன்னா அது என்னை விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும்னு சொன்னார். அது பரிசுத்தாவியானவர். இந்த பரிசுத்தாவியானவரை உங்களையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். மிதிச்சு 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 மிதிச்சா கூட சிலது என்ன செஞ்சிருது, வழுக்கிட்டு போயிருது. அந்த களிமண்ணு இந்த கொசமை என்னை இப்படி போட்டு, இந்த பாஸ்டர் என்னை இப்படி போட்டு மிதிக்கானே அப்படின்னா அது கர்த்தருடைய கையில் நல்ல பாத்திரமா மாற முடியாது.
எந்த அளவுக்கு மிதி வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு சாஃப்டா மாறுவீங்க. அல்லேலூயா. புரோட்டா கடைக்கு போயிருக்கலாம், பார்த்துருக்க மாட்டான், திம்பும். அதே மாதிரி சப்பாத்தி போடுறது, எந்த அளவுக்கு அந்த மாவை போட்டு அவன் குத்துறானோ, தண்ணியை தெளிக்க வச்சு திரும்ப திரும்ப திரும்ப. சோம்பேறி சகோதரிகள் என்ன செய்வான் தெரியுமா? லைட்டாக தண்ணியை போட்டு உருட்டி எடுத்துட்டா அப்புறம் சப்பாத்தியாக இருக்காது, ரொட்டியாக இருக்கும், கல் மாதிரி இருக்கும். அது சாஃப்டாக மாறணும்னா ஒரு 1/2 மணி நேரம். இந்த புரோட்டா அடிக்கிறத பார்த்துருக்கீங்களானே? அந்த மாவு செமையாட்டி வாங்கும். அடிக்க அடிக்க அடிக்க, மிதிக்க மிதிக்க, குத்த குத்த, திரும்ப அப்படியே ஒரு அடி அடிப்பான், அப்புறம் சுருட்டுவான், அப்புறம் ஒரு அடி அடிப்பான், அப்புறம் சுருட்டுவான். இப்படி அடி வாங்குகிற விசுவாசிகள் வசனத்தில் சாஃப்டா மாறிடும். ஏன்னா எப்படி வேணாலும் வளையணுமே. பார்த்து கொசவனி என்ன சைஸில் ஒன்று உண்டாக்க போறான்னு எனக்கு தெரியாது. உங்களை ஒரு ஃப்ளவர் ஜாரா உண்டாக்க போறாரா, இல்லைன்னா உங்களை ஒரு விளையாடு பெற்ற நல்ல பாத்திரமாக உண்டாக்க போகிறாரா, தண்ணி பானையாக உண்டாக்க போகிறாரா, இல்லை புது திராட்சரசம் வைக்கிறதுக்கு புது தோண்டியாக உண்டாக்க போகிறாரா, பொக்கிஷங்களை வைக்கிறதுக்கு உண்டாக்க போகிறாரா, உன்னை ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனாக உருவாக்குறாரா, பாடகனாக உருவாக்குறாரா, நல்ல ஒரு ஜெப வீராங்கனையாக உருவாக்க போகிறாரா, உன்னை எப்படிப்பட்ட பாத்திரமாய் தேவன் உருவாக்க போகிறாரோ அது எந்த அளவுக்கு நீ மிதி வாங்குறியோ அந்த அதை பொறுத்து தான். எந்த அளவுக்கு நீ பரிசுத்த ஆவியானவரோடு கூட சேர்ந்து இணைந்து ஒன்றாய் வாழுகிறீர்களோ அந்த அளவுக்கு தான் தேவன் நல்ல ஒரு பாத்திரமாய் உங்களை வணைய முடியும். பிரைஸ் தி லார்ட். இப்போ அந்த மண்ணை எடுத்து என்ன செய்யறான்னா, அந்த மிதிக்கிற இடமே ரொம்ப சுத்தமாக இருக்கும். மணலில் போட்டு மிதிக்க முடியாது, ஒரு தனியாக ஒரு பழைய காலத்தில் பிளாஸ்டிக்கில் தகரத்தில் போட்டு தான் மிதிப்பாங்க. சோத்துரா அந்த சார்ட் அவுட் பண்ண மண்ணை. பிரைஸ் தி லார்ட். இப்போ அந்த மண்ணை அப்படியே உருண்டையாக உருட்டுவான். ஒரு பாத்திரத்துக்கு எவ்வளோ களிமண் தேவையோ அந்த சாஃப்டான களிமண்ணை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் ஒரு சக்கரம் இருக்கும். என்ன இருக்கும்? ஒரு சக்கரம். அந்த சக்கரத்து பக்கத்தில் ஒரு ஸ்டூலை போட்டுட்டு கோசம் உட்காந்துக்கிட்டு இந்த களிமண்ணை எங்கே வைப்பார் தெரியுமா? அந்த சக்கரத்துக்கு நடுவில் வைப்பார். பார்த்துருக்கீங்களா? யாராவது செய்கிறதுக்கு போயிருக்கீங்களா? நாங்கள் மண் பாத்திரமே பார்த்ததில்லை, ஸ்டீல்லே தான் பிறந்தோம். பிரைஸ் தி லார்ட். அந்த சக்கரத்தில் வச்சுட்டு அவன் மனசில் ஒரு தோணல் இருக்கும். இந்த பாத்திரத்தை மண்ணை எப்படி உருவாக்கணும்னு அவனுக்கு ஒரு தோணல் இருக்கு, ஒரு பிளான், ஒரு ப்ரீ பிளான் வச்சுருப்பார். நம்மளையும் பைபிளில் நம்ம சொல்கிறோம், நீ உங்களை கர்த்தர் எதில் வரைஞ்சி வச்சுருக்காராம்? உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறாராம். நம்மை குறித்து அவர் கையில் என்ன இருக்குதான்? ஒரு பெரிய பிளான். God has a plan, God has a purpose about you-ல நிறைய பேர் பிரசங்கத்தை கேட்பாங்க. ஆனால் அது நிறைவேறணும்னா நீ இந்த மிதிலாம் வாங்கணும், அடி வாங்கணும், அரிக்க அரிக்க சாப்பிட்டா நல்ல மண்ணா மாறணும். பிரைஸ் தி லார்ட். அப்புறம் பரிசுத்த ஆவியானவரோடு கூட சேர்ந்து ஊழியக்காரன் மிதிக்கிறதுக்கெல்லாம், கொசவை மிதிக்கிறதுக்கெல்லாம் நீ மிதி வாங்கணும். இப்போ உன்னை உருட்டி கொண்டு போய் சக்கரத்தில் வச்சு அப்பாட அப்படிங்கும்போது அந்த அவர் சக்கரத்தை சுற்றி விடுவான். பார்க்கணும், சுத்துல பார்க்கிறவனுக்கே தலை கறங்கும். சுற்றி விட்டுக்கிட்டு அந்த ஒரு கையை உள்ள விட்டு அப்படியே அவன் பிளான் படி கர்த்தருடைய கரத்தில் நீ என்ன பாத்திரமாய் உருவாகணுமோ அதற்கு ஏற்றபடி அவர் உன்னை கை வைத்து வணைந்து சேப்ப உருவாக்கும் போது அவர் கைக்குள் அடங்கி இருக்கணும். தலை சுத்தத்தான் செய்யும், சில நேரம் சில செய்தி தலை கறங்கும். எந்தாயி பாஸ்டர் பிரசங்கிக்கிறது ஒன்றும் மனசிலாகனல்லோ. எஸ், சில நேரம் நம்முடைய தலை புகையும் கிடந்து, ஆனால் நீ அதுக்கும் ஒப்பு கொடுக்கணும். கர்த்தாவே, இந்த தூதி எனக்கு மனசிலாக இல்லைங்களும் ஞான் இதனை என்னை ஏൽപ്പിச்சு கொடுக்கியான்னு. இந்த செய்தி எனக்கு புரியலை, எனக்கு தலை சுத்துது, என்னமோ சொல்றாரு. ஆனால் கர்த்தருடைய கைகளில் ஒப்பு கொடுக்கணும். அதனால வேதவசனம் சொல்லுது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைகளில் அடங்கியிருங்கள். சுத்தும், தலை கறங்கும். தேவனை சில நேரம் ஆராதிக்கும் போது எந்த பலவீனத்திலும் நீ ஆராதிக்க வேண்டி இருக்கும். வந்து உட்காரும் போதே தலை வேதனை இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீ எழும்பி போகும்போது உன் தலை வேதனை எல்லாம் பறந்துடும். நீ நல்ல ஒரு பாத்திரமா இங்கிருந்து கடந்து போவாய். உன்னுடைய பலவீனம் எல்லாம் மாறிடும், உன் வயிற்று வேதனை எல்லாம் மாறிடும், உன் பிரஷர் எல்லாம் மாறும். நீ கர்த்தருடைய கரத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர் வணைகிற ரொம்ப ஸ்பீடில் சக்கரம் வைக்கும்போது அதுக்கு நடுவில் வச்சு உன்னை சுத்துவார்.
பிரைஸ் தி லார்ட். கரங்குற மாதிரி இருக்கும், கரங்கடிக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ, ஏதோ ஒரு விதத்தில் காட்டில் கொண்டு போய் விட்ட மாதிரி இருக்கும். ஆண்டவர் ஏன் என்ன இப்படி பிரச்சனையை கொடுத்து கரங்கடிக்கிறாரு? அவர் எனக்கு ஒரு சமாதானம் தர மாட்டேங்கிறாரு. இங்கே போனாலும் பிரச்சனை, அங்கே போனாலும் பிரச்சனை, சுற்றி சுற்றி பிரச்சனை, என்ன கரங்கடிக்கிறாரு. சொல்லுவோம்ல சில நேரம், ஒரு இடத்துலையும் காரியம் வைக்க மாட்டேன், என்னை கர்த்தர் கரங்கடிக்கிறாரு. சோத்துராம். அந்த பாத்திரம் சுத்த 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 அந்த பாத்திரம், அந்த மண் இப்போ அழகான ஒரு பாத்திரமாய் உருவாகும். அல்லேலூயா. குயவனே, உம்முடைய கையில் களிமண்ணாக ஒப்பு கொடுக்கணும்னா வணைவதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கணும். அது கை என்னெல்லாம் அமுக்குதோ அதுக்கெல்லாம் ஒப்பு கொடுக்கணும். எப்படிலாம் கரங்கடிக்கிறாரோ சில நேரம் சில பிரச்சனையை அதுக்கு தான் அனுமதிக்கிறாரு, சில போராட்டத்தை அதுக்கு தான் அனுமதிக்கிறாரு, சில கரக்கத்தை அதுக்கு தான் அனுமதிக்கிறாரு. பயப்படாத, முடிவிலே நீ தேவனுடைய பார்வையிலே ஒரு விலையேறப்பட்ட பாத்திரமாய் மாறுவாய். பிரைஸ் தி லார்ட். அப்படி அழகாக வெட்டி எடுத்துருவார். அவருக்கு ஏற்ற பாத்திரம் அவருடைய பிளான் படி ஒன்று உருவாக்கின உடனே அந்த பாத்திரத்தை லைட்டாக ஒரு சின்ன தகடு மாதிரி ஒன்று வச்சு அதிலேருந்து பிரித்து எடுத்து, அந்த வீல்லேருந்து பிரித்து எடுத்து அப்புறம் மெதுவாக கொண்டு போய் கோசமே வெயிலில் காய வைப்பார். என்ன செய்வார்? அது முதல்ல வெயிலில் காயும். வெயிலெல்லாம் காஞ்சி முடித்த உடனே கடைசி ப்ராசஸ், லாஸ்ட் ப்ராசஸ், அதை தீச்சூளையில் வைப்பான். அதை வச்சு தீச்சூளையில் வச்சு அந்த பானையை சூடாத்துவாங்க. அப்போ தான் களிமண் வந்து ஸ்ட்ராங்காக மாறும். இல்லைன்னா பச்சை மண்ணாக இருக்கும். தீச்சூளையில் போகாமல் தீச்சூளையில் வச்சு அதை இந்த பானையை சட்டியை சுடாமல் அதை கொண்டு வந்து தண்ணி ஊற்றி வச்சேன்னா புசுக்குன்னு போயிடுவேன். உன்னை கொண்டு போய் தீச்சூளையில் வச்சு சுடணும். இதுதான் மீண்டும் பரிசுத்தாவியானவர்கள் உன்னை வைத்து உன் மாமிசம் அழியத்தக்கதாக, உன் சரீரத்தின் மாம்சம் அழியத்தக்கதாக, மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்படத்தக்கதாக மீண்டுமாய் பரிசுத்தாவியானவரின் அக்கினிக்குள்ளாக உன்னை நடத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக மாம்சத்தின் கிரியைகள் அழிந்து நீ உள்ள பலவானாய் மாறுகிறாய். இப்போ எந்த பிரச்சனையும் ஒன்றும் அசைக்க முடியாது. ஏன்? தீச்சூளையிலிருந்து வெளியே வந்துட்டீங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பானையை பாத்திரம் செலக்ட் பண்ணுறவங்க நல்லா கருன்னு இருக்கிற பாத்திரமாக பார்ப்பாங்க. அப்படி தட்டி பார்ப்பாங்க, எப்படி இருக்கும்? கண்ணீர்னு அப்படி பிரான்ஸில் சத்தம் கேட்ட மாதிரி இருக்கும், நகத்தில் வைத்து அடிச்சிங்கன்னா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை அப்படி தொட்டு பார்த்து ஆண்டவர் தட்டி பார்த்தாருன்னா அப்படி மணி அடிக்கிற ஓசை கேட்கும். நீ அவருடைய கையிலே விலையேற பெற்ற பாத்திரமாய் மாறிவிட்டாய். உன்னை எவனா தட்டினம்னா, இயேசு தட்டி காட்டினார்னா இந்த உலகத்திலே ஒரு விலையேற பெற்ற புது தோண்டியாய் இருப்பார். அதற்கப்புறம் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உனக்கும் விலையேற பெற்ற அதிசயங்கள் நடக்கும். அல்லேலூயா. அதனால தான் கிதியோனுக்கு பற்றி சத்துருக்கள்கிட்ட சொல்லும்போது இதோ சுடப்பட்டிருக்கிற ஒரு வார்கோதுமை அப்பம் சொன்னார். நீ நம்ம எல்லாரும் பரிசுத்தாவின் அக்கினியினால் வெந்தவர்களாய் இருக்கணும். கிறிஸ்துவுக்குள். ஆமென். எல்லாரும் பரிசுத்தாவின் நிறைவை பெற்றே ஆகணும். அந்த அக்கினிக்களை நிரம்பி நீ ஆராதிக்கணும். ஆமென். அதனால தான் ரோமர் 8:13 சொல்லியிருக்கு, ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள். ஆத்மாவை கொண்டு நாம் சரீரத்தின் பிரவர்த்திகளை நசிப்பிக்கணும். நம்ம அக்கினி தான் நம்மளை பலவானா மாற்றுது. அதனால தான் அப்போஸ்தலர் 1:8 ஆண்டவர் தெளிவாக சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் எதை பெற்றுக்கொள்வீர்கள்? பலன் அடைந்து. எதை பெற்றுவீர்கள்? யூ வில் ரிசீவ் த டைனமைட் பவர்னு சொல்லியிருக்கு அது மூல பாஷையில். நீ பலன் அடைந்து, ஒரு டைனமைட், ஒரு வெட்டிகுண்டு, ஒரு பாம் இருக்கிற சக்தி கர்த்தர் உனக்கு கொடுப்பாராம். பிரைஸ் தி லார்ட். பலன் அடைந்து எருசலேமில், வீட்டில், சமாரியாவில் சுற்றிலும், அதுபோல யூதேயாவில், சமாரியாவில், பூமியின் கடைசி பரியந்தம் நீங்கள் சாட்சிகளாய் இருக்க வேண்டிய பலன் வேணும்னா நீங்கள் பரிசுத்தாவியானவரில் முற்றிலும் வெந்து போனவர்களாக இருக்கணும். வேகாத விசுவாசி, அதாவது சாகாத விசுவாசி சபைக்கு நாற்றத்தை கொண்டு வந்து கொண்டே இருப்பான். நான் முற்றிலும் பாவத்திற்கு சாகணும்,
மதுபானத்திற்கு சாகணும், வேசித்தனத்திற்கு சாகணும். இந்த சாகாத மரிக்காத விசுவாசி இருக்கான் பார்த்தீங்களா, அவன் மூலமாக நாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த மரித்து போன விசுவாசி, பாவத்திற்கு செத்து கிறிஸ்து நீதிக்கு உயிர்த்தெழுந்து விட்டோமானால் உங்கள் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அதான் பாத்திரம், அதான் புது தோண்டி. அந்த புது தோண்டியா நீங்க மாறிட்டீங்கன்னா உங்க மூலமா கர்த்தர் அதிசயங்களை செய்வார். அந்த தீச்சூளையில வச்சு சுடும்போது அது அப்படியே தன்னை ஏற்பிச்சு கொடுக்கும், தன்னை அப்படியே உப்பு கொடுக்கும். சில பாத்திரங்கள் வெடிச்சிரும், தாங்காது, அதெல்லாம் தூக்கி தூர போட்டுருவான். அதற்கு தன்னை அர்ப்பணித்து கொடுக்கிற பாத்திரங்கள் ஆவியானவருடைய எல்லா வணைவுக்கும் எல்லா நடத்திப்புக்கும் நடத்துதலுக்கும் நம்ம ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் போனால் போகக்கூடும், இங்கே போகாதுன்னா போகக்கூடாது, இது பார்க்கான்னா பார்க்கக்கூடாது, நடத்தாதான் நடத்தக்கூடாது, பேசான்னா பேசக்கூடாது. நீ முற்றிலும் ஆவியானவரின் அக்கினியினால் நீ நடத்தப்பட வேண்டும். அக்கினியின் ஆவியானவரால் நடத்தப்படும் பொழுது நீ தொடுகிற தண்ணீரிலும் தேவனுடைய மகிமை வெளிப்படும். அல்லேலூயா. இப்போ அது வெளியே வரும்போது அப்படி கணீர்னு இருக்கும். அது எதுக்கெல்லாம் பயன்படுத்தணுமோ அதற்கெல்லாம் கர்த்தர் பயன்படுத்துகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேவனுடைய புது திராட்சரசம் ஊற்றப்படலாம், தேவனுடைய புதிய வரங்களையும் வல்லமைகளையும் கர்த்தர் வைக்கலாம். அல்லது ஒரு வீட்டில் ஒரு பெரிய ராஜ அரண்மனையில் ஒரு ஃப்ளவர் ஜாராய் நீ மாறலாம். அல்லது தேவனுக்காக பயன்படக்கூடிய ஏதோ ஒரு ஊழியக்கார மகிமையான பாத்திரமாய் நம்மை கர்த்தர் மாற்றுவார். அல்லது உலகத்திலே ஒரு பெரிய IAS ஆக, IPS ஆக, டாக்டர்ஸாக, நர்ஸுகளாக, டீச்சர்ஸுகளாக, ஊழியக்காரர்களாக மிக பெரிய தேவனுடைய பாத்திரங்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். அல்லேலூயா. இந்த ப்ராசஸுக்குள்ளெல்லாம் கடந்து வரணும். ஆவியானவர் எவ்வளவு தூரம் நம்மளை வேகணும்னு நினைக்கிறாரோ அந்த அளவுக்கு வெந்து நமக்குள்ளே இருக்கிற அந்த பச்சை மாம்சம் சாகணும், மாம்சத்தின் கிரிகள் அழிக்கப்படணும். இப்போ பச்சை மண் அதில் இருக்காது, அதாவது இதுக்கு ராக்லே அதில் இருக்காது. அது இப்போ களிமண் அல்ல, அது இப்போ பெரிய ஒரு பாத்திரம், அது ஒரு புதிய தோண்டி. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை கலர் அடித்தா இன்னும் டிசைனாக இருக்கும், கலர் கலராக பெயிண்டிங் பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு புது தோண்டியாய் கர்த்தர் உங்களை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அப்படி மாற்றி நீங்கள் இந்த ப்ராசஸுக்குள்ள ஆமீன் பிரித்தெடுக்கப்படணும். ரெண்டாவதும் திரும்பவும் நீ தடி கொண்டு அடிக்கப்பட்டு என் மெயிலிலே காய வைப்பட்டு அரிப்பான் கொண்டு வசனம் என்கிற அரிப்புக்குள்ளாக எந்தெந்த வசனம் உனக்கிட்ட என்னென்ன சொல்லுதோ அதற்கெல்லாம் நீ ஒப்பு கொடுத்து பிரித்து வர வேண்டும். அதற்கப்புறம் தண்ணீரிலே ஊற்றி நன்றாய் மிதிக்கப்பட வேண்டும். மூன்றாவது அது ஒரு பெரிய சுற்றும் சக்கரத்திலே வைத்து அந்த குசவனுடைய கைக்கு முழுவதும் தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். நான்காவது அது தீச்சூளைக்குள் கடந்து போய் தீயினால் வெந்து முற்றிலும் மரித்து போன வெந்து போன நல்ல பாத்திரமாய் வெளியே வர வேண்டும். அப்பொழுது தேவன் உன்னையும் உன் வாழ்வையும் கர்த்தர் ஆமென் ஆசீர்வதிப்பார். நீங்களும் அதிசயங்களை காண்பீர்கள். உங்கள் மூலமாக நீங்கள் கால் வைக்கிற ஒவ்வொரு இடத்திலும் அதிசயங்கள் நடக்கும். கர்த்தர் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். நாம் கர்த்தருடைய கரத்தில் ஒரு புதிய தோண்டியாக, புதிய தழுகிய விதத்தில் நம்மை கர்த்தாவின் கரங்களில் ஏൽപ്പിച്ചു கொடுക്കാം. கர்த்தருடைய கரத்தில் ஒரு புது தோண்டியாய், பிரைஸ் த லார்ட், நம்மை சமர்ப்பித்து கொடுப்போம். எல்லார் கண்களை மூடுவோம்.